ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவிங்க. ஆமாங்க, சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி பட்டை 1, லவங்கம் ஒரு 4 லவங்கம், ஒரு 2 பெரிய வெங்காயங்க, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி தக்காளிங்க, சின்ன தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூளுங்க, இதுவும் போட்டுக்கலாங்க. இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வாசம் வரும். இந்த வாசம் சூப்பராக இருக்கும். இந்த வாசம் வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனுங்க, நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க, கல் உப்பு போட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவோட ஒன்றா நல்லா பிரண்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தான் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இதில் நல்லா சுண்டி வதங்கணுங்க. வதங்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே எண்ணெய் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வருங்க இந்த சிக்கன். இப்போ இதை நல்லா ஒரு அடி பிடிக்காத மாதிரி சிம்மிலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் விட்ருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காதுங்க, ஏன்னா இவ்வளோ எண்ணெய் இருக்கிறனால. சிக்கன்லேருந்து விட்ட எண்ணெய் தாங்க, நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றலை. சிக்கனில் இந்த மசாலாலாம் போட்டு நம்ம பெரட்டும் போது நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், அடி கூட பிடிக்கல. நாங்கள் உங்களுக்கு விலைக்கு காமிக்கிறேன். இப்போ அடி பிடிக்காதல நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டோம், அதனால் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி பாதியாக சுண்டிடுச்சுங்க. இந்த அளவுக்கு சுண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் வெந்திருக்குங்க. உங்களுக்கு பிரித்து காமிச்சிக்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 8 பல் முந்திரிங்க, இதை போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது மட்டும் போதுங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி விட்டு அரைச்சி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாங்க. கிரேவியாக வேணும்னா தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் குழம்பா வேணுங்கிறனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணுங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு தேங்காய் மட்டும் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டைமில் கொதி வரபோது நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க லாங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வீடியோக்கள் போட இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியாக எடுத்து வச்சுட்டோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி ஊற்றின சிக்கன் கிரேவிங்க சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.